Hi friends, இன்னைக்கு October 28க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல விஜய் லாம்பாஸ் லூட்டிங் இன் தி நேம் ஆஃப் திராவிடியன் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாம்பாஸ் அப்படின்னா கிரிட்டிசைஸ் ஹெவிலின்னு அர்த்தங்க. பயங்கரமா அவங்கள வந்து தாக்கி பேசியிருக்காங்கன்னு அர்த்தம். Q2 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் 42.5% கேபெக்ஸ் ரெக்கவர் ஷோ டேட்டா அப்படின்னு இருக்குங்க. ஸோ இதுல வந்து Q2 ஓட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. எவ்வளோனா 42.5% கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி பிரைவேட் பார்ட்னர்ஸ் அவங்களுமே கொஞ்சம் ஸ்லோ பேஸா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களும் வந்து முன்னாடி வந்திருக்காங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸ்டெப் அப் அப்படின்னா கம் ஃபார்வர்ட்னு அர்த்தம். ரேம்ப் அப் அப்படின்னா இன்க்ரீஸ்ன்னு அர்த்தம். அடுத்து கிராக்கர் ஷாப்ஸ் ஆன் மதுரை திருநெல்வேலி ஹைவே ஆல் த ரேஜ் திஸ் சீசன். வெறும் ரேஜ் அப்படின்னா ஆங்கர்னு அர்த்தம். ஆல் த ரேஜ் அப்படின்னா ட்ரெண்டிங் வெரி பாப்புலர் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ பிஓ எக்ஸாம்ஸ் போறவங்களுக்கு நிறைய எஸ்ஏஸ் வேணுங்க. அதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி இது ரிலேட்டடா கண்டிப்பா ஒரு எஸ்ஏ வரும். ஸோ இங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்பாக்ட் ஆன் எஜுகேஷனல் டொமைன் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதை வாசிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து பாருங்க, ஷர்மிளா ஸ்லாம்ஸ் ஒய்எஸ்ஆர்சிபி லீடர் ஓவர் அசெட் ஃபியூட் அப்படின்னு இருக்குங்க. ஃபியூட் அப்படின்னா டிஸ்பியூட்னு அர்த்தங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற சண்டை தான் ஃபியூடு. ஒரு நெடுநாள் சண்டை. பியாண்ட் இன்டாக்சிகேஷன் அப்படின்னு ஒரு எடிட்டோரியல் வந்திருக்குங்க. இதுல என்னன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஆல்கஹால் ரெகுலேட் பண்றதுக்கு, ஸோ ஆல்கஹால் செல்லிங்க வரைமுறைப்படுத்துறதுக்கு சென்டர் ஸ்டேட் ரெண்டுலையுமே அது ஒரே மாதிரி ஃபேரா நடந்துக்கிறது, நியாயமா நடந்துக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட்டுங்க, நீங்க படிக்க வேண்டியது. பிரைவேட் செக்டார் ஹோல்ட்ஸ் த கீ டு இந்தியாஸ் இ பஸ் புஷ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ நம்ம இ வெஹிக்கிள்ஸ், அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷனை வந்து இனோவேட் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபுல்லா நம்ம இ வெஹிக்கிள்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ண போறோம். அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படுதுங்க. ஸோ இதுல பிரைவேட் செக்டர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த எக்கானமில இ வெஹிக்கிள்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதுல எஸ்ஏ டாபிக் வரலாங்க. எப்படி வரும்னா, பிரைவேட் செக்டார்ஸ் ரோல் இன் இ வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு வரலாம், இல்ல எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இப்படின்னு வரலாங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் பாருங்க, அட்டர் லாஸ் அப்படின்னு சொல்லி இந்தியா நியூசிலாந்து மேட்ச்ல இந்தியா வந்து அதற்கு இருந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணல, வேஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரிட்டர்ட் அவே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்லோவா அதை யூஸ் பண்ணுச்சு, இல்ல ஃபூலிஷ் வேல லூஸ் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு ரெண்டு எடிட்டோரியலுமே நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. ஸோ நீங்க எடிட்டோரியலுக்கு பதிலா இதை ரீட் பண்ணுங்க, ஓகேவாங்க? இந்த ஆர்டிக்கலை ரீட் பண்ணுங்க, இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, சைபர் ஃப்ராட் இன் பேங்கிங் டிரான்சாக்ஷன் சர்ஜஸ் இன் ஃபினான்ஷியல் இயர் 24. சர்ஜஸ் அப்படின்னா இன்க்ரீசஸ்ன்னு அர்த்தங்க. ஸோ நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் நம்ம டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு போறோம்? நிறைய பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்ல வந்து அந்த த்ரெட் இருக்கு. பப்ளிக் செக்டார்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலே தான் நிறைய த்ரெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வாசிச்சு பாருங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா ஃபாரினர்ஸ் நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒர்த் 85,790 crore rupees-ஐ அவங்க திரும்பி வாங்கிட்டாங்க, அதாவது வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைனாவோட மார்க்கெட் வந்து ரொம்ப சீப்பா இருக்குங்க. ஆனா ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதனாலயும் அதுக்கப்புறம் நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், எலெக்ஷன் வந்துட்டே இருக்கு. கவர்மெண்ட் வந்து இந்த வாட்டி அவ்வளோ ஸ்டேபிளா இல்லை. அவங்க வந்து அலையன்ஸ்ல தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னாலையும், அப்புறம் நிறைய ஒரு பக்கம் சைனாவோட நம்மளுக்கு வார், மியான்மர் ஒரு பக்கம் நம்மள வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறதுனாலையும் நாங்க வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது ரீசனா இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Center Defense Aadhaar based wage payment says it ensures greater inclusion efficiency. So இந்த இடத்துல சென்டர் டிஃபென்ஸ்னா சென்டர் சப்போர்ட்ஸ். ஸோ என்ன சப்போர்ட் பண்ணுது? நீங்க ஆதாரை பேஸ் பண்ணி
இப்போ எல்லா சேலரிஸும் கொடுக்குறாங்க. இப்ப 100 நாள் வேலை திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் இல்ல உங்களோட சிலிண்டர் வாங்கும் போதும் அது டிபிடி தான், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் தான். ஸோ ஆதார் பேஸ் பண்ணி உங்க சேலரி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, மகாயுத்தி யூஸ்ட் இட்ஸ் பவர் டு சப்போர்ட் கார்பரேட் கிரானிஸ் இருக்கு. கிரானிஸ்னா ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தங்க. PM காஷன்ஸ் பீப்புள் அகேன்ஸ்ட் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பை ஃப்ராட்ஸ்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு டிஜிட்டல் ஃப்ராட் நடந்துருச்சுன்னா நம்ம உடனே பயப்படாம 1930 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணணும். ஸோ cybercrime.government.in அப்படின்ற போர்ட்டல்லையும் நம்ம இது பண்ணலாம். இதையும் ரீட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து ஒரே எஸ்ஸேல எழுதிடலாங்க. எல்லாமே சைபர் கிரைம், அந்த டிஜிட்டல் செக்யூரிட்டி இதை பத்தி தான் இன்னைக்கு நிறைய நியூஸ் கோரிலேட்டடா வந்திருக்கு. இப்போ பயங்கரமா அங்க கேம்பெயின்ஸ் போயிட்டு இருக்கு யூஎஸ்ல. மிச்சலி ஒபாமாவும் கமலா ஹாரிஸ்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பெருசா இல்லைங்க. ஸோ நம்மளோட மூன் மிஷன் இதுல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குங்க. ஜாயிண்ட் மூன் மிஷன் நம்ம யாரோட நடத்துறோம்? ஜப்பானோட. அது பேர் வந்து லூனார் போலார் எக்ஸ்ப்ளரேஷன் மிஷன். அது பேர் வந்து லூபெக்ஸ். அதோட அப்ரிவேஷன் தான் லூனார் போலார் எக்ஸ்ப்ளரேஷன் மிஷன். இந்த பாருங்க, கார்பன் கிரெடிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, கிளைமேட்டை பாதுகாக்கிறதுக்காண்டி இது வந்து ஒரு புது பாண்ட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதை யாரு பண்றான்னு பாருங்க. தி கிரீன் கலர்டு பீஸ் ஆஃப் பேப்பர் பிரிண்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதோட விலை வந்து 20 ரூபாய். ஸோ இதை வச்சிருக்கிறவங்க ஒரு பிஸ்கட் வாங்கலாம். அவங்க வந்து அந்த செல்லருக்கு அந்த வேல்யூவை மாத்தி விடலாம். ஏதாவதுங்க, சாரி, கார்பன் கிரெடிட்னா கிரீன் கலர் பேப்பர்லாம் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேப்பர் வச்சிருக்கீங்க, நீங்க அதை கொடுத்துட்டு அது 20 ரூபாய்க்கு ஒர்த்துனா அதை கொடுத்துட்டு ஒரு பிஸ்கட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் கார்பன் கிரெடிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார்பன் கிரெடிட் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க 1000 kgs ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வெளியில கொடுத்துக்கலாம்னா நீங்க வெளிவிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன முதல்ல பண்ணிருக்கணும், 1000 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இப்போ இந்த வருஷம் எங்க ஃபேக்டரியில நாங்க மினிமைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத நீங்க காமிச்சிருக்கணும். ஒரு ப்ரூஃப் கவர்மெண்ட்டுக்கு காமிச்சு சூட்டபிள் ஏஜென்சி அதை சர்டிஃபை பண்ணிருக்கணும். அப்ப நீங்க 1000 kg வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், 1000 kg நான் சேவ் பண்ணிருக்கேன், நான் வந்து 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணுங்க, ஆனா ஸ்பெண்ட் பண்ணாம நான் அதை சேவ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி தான் நான் 1000 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வெளில விட்டுருக்கணும், நான் விடலை. அப்ப என்கிட்ட 1000 kgக்கான லைசன்ஸ் இருக்கு, நான் யூஸ்வலா விடணும். ஸோ அப்ப நீங்க விட்டுக்கலாம்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. அத வேற யாராவது ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறவங்க இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் எந்தெந்த வேலைக்கெல்லாம் கார்பன் கிரெடிட்ஸ் கொடுக்க முடியும், யார் அதை சர்டிஃபை பண்ணணும், யார் அதை பை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் கார்பன் மார்க்கெட்டே வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலமா நம்ம எமிஷன் டார்கெட்ஸை அச்சீவ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதுல பெரிய இஷ்யூ என்னது அப்படின்னா, சர்டிஃபை பண்ற ஏஜென்சிஸ்க்கு இவங்க உண்மையிலேயே 100 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அந்த கார்பன் டை ஆக்சைடு இவங்க வெளியில கொடுக்கல அப்படின்றத அசர்டைன் படுத்துறதுக்கு, உறுதி பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அப்ப COP29ல இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதுதான் பேசிட்டு இருந்தாங்க. ஓகேவாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல நியூஸுங்க. நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கான வேர்ட் வந்து உசூர்ப்பு. உசூர்ப்பு அப்படின்னா ஸ்டீல் இல்ல ஆக்குபை, கான்ஃபிஸ்கேட், சீஸ், இதுதான். ஸோ அச்சீவ், ஆனா இது வந்து என்னதுன்னா அச்சீவ் ஆனா இல்லீகல்லி அச்சீவ் அந்த மாதிரி தான். ட்ரை டு உசூர்ப் த லீடர்ஸ் பொசிஷன் வித்தவுட் பெர்மிஷன்னா நெகட்டிவா அவங்க வந்து லீடர் பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னையோட நியூஸ் வந்து முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.